கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவரும் உலக மீட்பருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைக்கு நம்ம இந்த மாதம் கிறிஸ்துமஸ் மாதம். கிறிஸ்துமஸை நம்ம செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். அகில உலகம் முழுவதும் கிறிஸ்துமஸ் கொண்டாடிட்டு இருக்காங்க. அப்ப நீங்க கேட்கலாம், கிறிஸ்துமஸ்னா என்ன? கிறிஸ்துமஸ் அப்படின்னா கிறிஸ்துவின் பிறப்பு. கிறிஸ்துவின் பிறப்பு தான் கிறிஸ்துமஸ். இப்ப கிறிஸ்து யார்? முதல் கேள்வி நமக்கு வரணும். கிறிஸ்து யார்? கிறிஸ்து யார் அப்படின்னு சொன்னா, கிறிஸ்து கடவுளின் மகன். இந்த உலகத்துல ஒன்ன நம்புறோம், ஒரே ஒரு கடவுள் இருக்கிறார். அவரை நம்மளால பார்க்கவே முடியாது. அந்த கடவுள், அவருக்கு ஒரு மகன். அந்த மகன் தான் இன்னைக்கு குமாரனாகிய கிறிஸ்து. அவரைத்தான் தேவகுமாரன் அப்படின்னு சொல்லி இந்த வேதத்துல இருக்கு. அதுக்கு ஆதாரமா நம்ம வாசிக்கலாம். மத்தேயுவின் புஸ்தகம் 16வது அதிகாரம் 16வது வசனம். சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான். சீமோன் பேதுரு அவருக்கு பிரதியுத்தரமாக, நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து அப்படின்னார். அப்ப இந்த இயேசு கிறிஸ்து, இயேசுனா யார்? இயேசுனா கடவுளின் மகன். இந்த கடவுளின் மகன் இந்த உலகத்துல வந்து பிறந்தார். இந்த கடவுளின் மகன் உலகத்துல வந்து ஏன் பிறக்கணும்? அப்ப இந்த உலகம் அழகான ஒரு உலகமா இருந்துச்சு. இந்த உலகத்தை கடவுள் படைச்சார். ஆனா இந்த உலகத்துக்குள்ள பாவம் வந்துருச்சு, கீழ்ப்படியாமை வந்துச்சு. அப்ப இந்த உலகத்துல இருக்க மக்கள் எல்லாம் மரணத்துக்குள்ளாக போயிட்டு இருந்தாங்க. எதுக்கு நோய் வருது? எதுக்கு வியாதி வருது? முத ஆண்டவர் படைச்சார், அழகா படைச்சார். ஆனா அழகா படைச்ச ஆண்டவர் நமக்கு நோயை கொடுப்பாரா? வியாதிய கொடுப்பாரா? மரணத்தை கொடுப்பாரா? அப்ப ஒரு மனிதன் தவறி போயிட்டான். அப்போ பாவமும் சாபமும் அந்த நாட்டுக்குள்ள வந்துருச்சு, நம்ம நாட்டுல வந்துருச்சு. அப்படி வரும்போது அந்த பாவத்துல இருந்து சாபத்துல இருந்து மனுஷனை மீட்கணுன்றக்காக அந்த ஆண்டவர் அவருடைய குமாரனை கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு கொடுத்தார். கிறிஸ்து அப்படின்றது கிரேக்க வார்த்தை. ஆனா எபிரேய வார்த்தையில அதற்கு பெயர் மேசியா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப கிறிஸ்து அப்படின்னா யாருன்னா, அவர் வந்து ராஜா அப்படின்னு பேர். கிறிஸ்துவுக்கு என்ன அர்த்தம்னா ராஜா. அவர் ராஜா. இந்த ராஜா இந்த உலகத்துல மனுஷனா வந்து பிறந்தார். இந்த ராஜா கடவுள், இந்த கடவுள் மனுஷனாக வந்து பிறந்தார். அதனாலதான் இயேசு கிறிஸ்து யாருன்னா கடவுளின் மகன். அல்லேலூயா. அத ஒரு முறை சீஷர்கள்ட்ட கேட்கிறாரு. இயேசுவானவர் அவருடைய சீஷர்கள் 12 பேரை இந்த உலகத்துல அவர் தெரிந்தெடுத்தார். அவர் வந்து பிறந்தாரு. 33.5 வருஷம் உயிரோட இருந்தார். 30வது வருஷத்துல அவர் ஞானஸ்தானம் எடுத்து 12 சீஷர்களை அவருக்கு ஏற்படுத்திக்கிட்டார். அந்த 12 சீஷர்கள்ட்ட ஒரு நாள் அவர் கேட்கிறாரு, என்னை ஜனங்கள் யார் என்று சொல்லுறாங்க அப்படின்னு சொல்லும் போது, அவருடைய சீஷர்கள், அவர் கூட இருக்கிறவங்க பார்த்து சொல்றாங்க, உண்மை சிலர் எலியான்னு சொல்றாங்க, ஒரு சிலர் உங்களை எரேமியான்னு சொல்றாங்க, யோவான் ஸ்நானன், இப்படி இந்த வேதத்துல இருக்கிற தீர்க்கதரிசிகளையா அவங்க சொல்லுறாங்க. அப்ப திரும்ப இயேசு கேக்குறாரு சீஷர்களை பார்த்து, நீங்க என்ன யாருன்னு சொல்றீங்க அப்படின்னும் போது, இயேசுவோடையே இருந்த ஒரு மனுஷன், அந்த மனுஷன் சொல்றாரு, நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து அப்படின்னு சொல்லும் போது, இயேசு சொல்றாரு, இத உனக்கு பிதாவானவர் தெரிவித்தார். அல்லேலூயா. உனக்கு இத மாம்சமும் ரத்தமும் தெரிவிக்கல, பிதாவானவர் உனக்கு தெரிவித்தார். ஆகவே இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் யார் மேல அவருடைய சபையை கட்டுவார் அப்படின்னா, எந்த ஒரு மனுஷன் ஆண்டவரை குமாரனாகிய கிறிஸ்து, சன் ஆஃப் காட் அப்படின்னு நினைச்சிருக்கிறாங்களோ அவங்க மேல ஆண்டவர் அந்த சபையை கட்டுவார். அல்லேலூயா. கடவுளின் குமாரன் என்பதை நம்ம நிறைய பேர், நம்ம வந்திருக்க எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படின்னா நாம என்ன பண்ணுவோம்னா, ஆண்டவருக்காக நாமளும் சபையை கட்ட முடியும். அல்லேலூயா. 2வது காரியம், இந்த ஆண்டவர் யார் அப்படின்னா, சில சாஸ்திரிகள், ஆண்டவர் பிறந்துட்டாருன்னு உடனே சாஸ்திரிகள். சாஸ்திரிகள்னா யாருன்னா, நம்ம சாதாரணமா சொல்லுவோம் ஜோசியம் பாக்குறவங்க அல்லது ஜாதகத்தை கணிக்கிறவங்க அப்படின்னு சொல்லி. அது மாதிரி அந்த நாட்களில வானவியல் சாஸ்திரிகள் இருந்தாங்க, ஆராய்ச்சி பண்ணுகிறவங்க. அவங்க விசேஷித்தமா ஒரு நட்சத்திரம் இருந்துச்சு. அந்த நட்சத்திரத்தை பார்த்த உடனே இந்த சாஸ்திரிகள்லாம் என்ன பண்ணிட்டாங்க, ஒரு ராஜா இந்த உலகத்துல வந்து பிறந்தார்,
அந்த ராஜாவை நம்ம போய் பார்க்கணும்னு சொல்லி சில சாஸ்திரிகள் என்ன பண்ணிக்கிட்டாங்க, ஆண்டவர் எங்க பிறந்திருக்கிறாருன்னு சொல்லி வர்றாங்க, ஆண்டவரை தேடி வர்றாங்க. அப்படி அவரை தேடி வரும்போது ஒரு நட்சத்திரம், ஒரு விசேஷித்தமான நட்சத்திரம் வானத்துல இருக்கு. அந்த நட்சத்திரத்தை பார்த்து இவங்க எல்லாம் அந்த ஒட்டகத்தின் மேல ஏறி வர்றாங்க. வந்தா இவங்க எங்க வந்துட்டாங்க, கொஞ்ச நேரத்துல அந்த நட்சத்திரத்தை விட்டுட்டாங்க. நட்சத்திரம் வழிகாட்டினதை விட்டுட்டாங்க. நேரா அந்த ஒட்டகம் எங்க வந்து நின்னுச்சுன்னா, ஒரு ராஜாவுடைய அரண்மனைக்குள்ள வந்து நின்றுச்சு. இப்ப ராஜா அரண்மனைக்குள்ள வந்து நின்ன உடனே இந்த சாஸ்திரிகள் எல்லாரும் இறங்கி போய் கேக்குறாங்க, யூதருக்கு ராஜாவாய் பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை பார்த்தோம், அவரை நாங்கள் பணிந்து கொள்ள வந்தோம். பாத்தீங்களா, இது சரித்திரம், இது உண்மையா நடந்தது. ஒருவேளை நம்ம வந்து என்ன நினைக்கிறோம், கடவுள்னு ஒருத்தர் இருக்கிறாரா, அல்லது அவருக்கு குமாரன் ஒருத்தர் இருக்கிறாரா, அப்படியெல்லாம் நம்ம நினைச்சிட்டு இருப்போம். ஆனா சரித்திரம் இன்னைக்கும் உயிரோடு இருக்குது. அதனாலதான் சரித்திரத்தை பிரிக்கும் போது கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின் அப்படின்னு சொல்லி பிரிப்பாங்க சரித்திரத்தை. அப்ப பாருங்க, வரலாற்று நிகழ்வு இது உண்மை. அப்ப எல்லாரும் வந்து பாக்குறாங்க, சாஸ்திரிகள் வந்து கேக்குறாங்க, எங்க ஆண்டவர் எங்க பிறந்திருக்காரு? உடனே ராஜாக்களுக்கெல்லாம் அப்படியே ஒரு கலக்கம் வருது. நல்ல கவனிங்க, உலக ராஜாக்கெல்லாம் கலக்கம். என்னது, யூதருக்கு ராஜா பிறந்திருக்கிறாரா அப்படின்னு சொல்லி அங்க உள்ள உலகத்தின் ராஜாக்கெல்லாம் ஒரு கலக்கமா இருக்கு. அப்ப இந்த சாஸ்திரிகள் ஆண்டவர் எங்க பிறக்கலன்னு சொன்னோன்னா அவங்க திரும்ப வெளியே வந்துட்டாங்க. அவர் ஆண்டவர் இருந்த இடத்துல போய் சாஸ்திரிகள் பணிந்து கொண்டார்கள் அப்படின்னு வேதத்துல இருக்கு. சரியா? இப்ப நான் சொல்ல வர்றது, ஆண்டவர் யார்? ஒண்ணு கடவுளின் மகன், இரண்டாவது அவர் ஒரு அரசன். அல்லேலூயா. ஆண்டவர் நம்ம ஆராதிக்கிற தேவன் யாருன்னா, அவர் ஒரு அரசன். அவர் எப்படிப்பட்ட அரசன்? ராஜாதி ராஜா. ராஜாதி ராஜானா கிங் ஆஃப் கிங்ஸ், ராஜாக்களுக்கு எல்லாம் ராஜா இயேசு ராஜா. அல்லேலூயா. இந்த உலகத்துல நம்ம நிறைய ராஜாக்களை பாக்குறோம். ஆனா இந்த ராஜாக்களை காட்டிலும் மேலான ஒரு ராஜா இயேசு ராஜா. இயேசு ராஜா உலகத்துல வந்து பிறந்தார். பிறக்கும் போது எல்லாரும் நினைச்சாங்க, இயேசு வந்து அப்ப வந்து அந்த நாட்டு மக்கள் ரோமர்களுக்கு கீழே இருந்தாங்க. ரோமர்கள் தான் அந்த நாட்டை ஆட்சி செஞ்சாங்க. ரோமர்ட்ட இருந்து இவர் அதிகாரத்தை பிடுங்கி நமக்கு நன்மை செய்வார் அப்படின்னு அந்த மக்கள் நினைச்சாங்க. ஆனா ஆண்டவர் வந்து பிறக்கும் போது அவர்கிட்ட படைகள் இல்லை, அவர்கிட்ட பணம் இல்லை. இயேசு எப்படி வந்து பிறந்தார்? இயேசு வந்து ஒரு சாதாரண ஏழை குடும்பத்துல வந்து பிறந்தார். இயேசுக்கு வந்து நிறைய படைபலம் இல்லை. அதனால ஆட்கள் எல்லாம் இல்லைன்னு சொன்ன உடனே எல்லாரும் என்ன நினைச்சாங்கன்னு சொன்னா, இவர்கிட்ட பணம் இல்லை, இவர் வந்து ஏழையா இருக்கிறாரு, அதனால இவர் தெய்வம் இல்லை. சரியா? ஏன்னா பணமும் பதவி, நிறைய காசு இப்படியெல்லாம் இருந்தாதான் வந்து ஏத்துக்கிறாங்க. அப்ப இவர்கிட்ட ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்லி இவரை எல்லாரும் நெக்லெக்ட் பண்ணாங்க. இவர் ஆண்டவர் இல்ல அப்படின்னாரு. ஆனா இவர் ஆண்டவர், இவர் ராஜாதி ராஜா, இவர் கடவுளின் மகன், இவர்கிட்ட எல்லாம் இருந்தது. ஆனா ஏன் அவர் எல்லாத்தையும் விட்டுட்டு அவர் கீழே இறங்கி வந்தார் அப்படின்னா, அவர் நமக்காக அவர் தரித்திர கோலம் பூண்டார். வசனம் இங்க இருக்குது, 2 கொரிந்தியர் 8வது அதிகாரத்துல இருக்கு. அவர் ஐஸ்வர்ய சம்பன்னர். ஆண்டவர் யாரு? ஐஸ்வர்யம் உள்ளவர். இந்த உலகத்துக்கே ஐஸ்வர்யத்தை கொடுத்தவர். ஆனா ஜனங்கள் பாவத்துல போயிட்டனால, ஜனங்கள் சாபத்துல போயிட்டனால, அவங்க லெவலுக்கு, நம்ம லெவலுக்கு இயேசுவானவர் இறங்கி வந்தார். அல்லேலூயா. இயேசுவானவர் நம்ம நிலைமையில, நம்ம லெவலுக்கு அவர் இறங்கி ஒரு சாதாரண ஒரு மனுஷனாக அவர் வந்து ஒரு மாட்டு கொட்டகையில வந்து பிறந்தார். அல்லேலூயா. அப்ப இந்த அரசருக்கு எல்லா விதமான அதிகாரமும் உண்டு. இந்த அரசர் வாழ்ந்த போது, அவர் 33 ஆண்டுகள் இந்த உலகத்துல வாழ்ந்த போது அவருக்கு எல்லா அதிகாரமும் இருந்துச்சு. முதலாவது அவருக்கு என்ன, யார் மேல அதிகாரம் இருந்துச்சு தெரியுமா? அவருக்கு வந்து அதிகாரம் உள்ளவரால் போதித்தார். சாதாரண மனுஷன், ஏழை மனுஷன், அவர்கிட்ட நிறைய படைபலம் இல்ல. ஆனா அவர் போய் ஒரு இடத்துல நின்னு பேசும்போது அதிகாரமா பேசுறாரு. அங்க இருக்க ஜனங்கள்லாம் கேக்குறாங்க, இவர் அதிகாரத்துவம் உள்ளவராய் பேசுகிறாரே, இவர் யாரோ? அல்லேலூயா. இவர் யாரோ பிரமிப்படைறாங்க. இயேசுவானவர் போயிட்டே இருக்கிறாரு படகுல. அப்படியே கடல் கொந்தளிக்குது. கடல் பயங்கரமா கொந்தளிக்குது. கடல்
கொந்தளிக்கிறது, காற்று அடிக்குது, படகு அமில போது. இயேசு எந்திரிக்கிறாரு, எந்திரிச்சு இறையாதே அமைதலா இருன்றாரு. உடனே இயற்கை கட்டுப்படுகிறது. இயற்கை மேல ஆண்டவருக்கு அதிகாரம் இருக்கிறது. அல்லேலூயா. இந்த ராஜாவாகிய இயேசு இந்த உலகத்துல வாழ்ந்த போது அந்த அதிகாரத்துவம் உள்ளவராய் பேசினார். இரண்டாவது இயற்கை கட்டுப்பட்டது. மூன்றாவது வியாதி உள்ளவங்க வர்றாங்க. பெரும்பாடு உள்ள ஸ்திரீ 12 வருஷம் உதிரப்போக்கு போயிட்டே இருக்கு. நல்லா யோசித்து பாருங்க, ஒரு பெண்ணுக்கு மாதவிடாய் 12 ஆண்டுகள் தொடர்ந்து போனா எப்படி இருக்கும்? ஏன்னா ரத்தத்துலதான் உயிர் இருக்கு. அந்த உயிர் அவளுக்கு போயிட்டே இருக்கு. ஆனா ஒரு முறை அவ எல்லா மருத்துவரையும் போய் பார்த்துட்டா, எல்லா இடத்துலயும் போய் செலவு பண்ணிட்டா, கொஞ்சம் கூட சுகம் கிடைக்கல. வேதம் அப்படிதான் சொல்லுது, சற்றாகிலும் குணம் அடையல. அப்போ ஒரு நாள் இயேசு வர்றாரு அப்படின்ற போது அவ நினைக்கிறா, அவருடைய வஸ்திரம், அந்த துணியை போய் தொட்டா எனக்கு சுகம் கிடைக்கும். அல்லேலூயா. அவன் அந்த விசுவாசம் நம்பிக்கையோட போய் தொடுறா, அவளுக்கு ஆண்டவர் சுகம் கிடைக்கும். அல்லேலூயா. அவர் கேட்கிறார், இந்த கூட்டத்துல கேட்கிறார், என்னை தொட்டது யார்? உடனே கூட இருக்கவங்க எல்லாம் கேக்குறாங்க, உங்களை தொட்டது யாருன்னு கேக்குறீங்களா? இவ்வளவு கூட்டம் நெருங்கி போயிருக்கேன். இல்ல, எனக்குள்ள இருந்து ஒரு வல்லமை புறப்பட்டது. உடனே அந்த ஸ்திரீ சொல்றா, நான் தான் தொட்டேன். உடனே இயேசு சொல்றாரு, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோடு போ. அவளுக்கு உடனே அந்த உதிர பாடு நின்று போயிற்று என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. அப்ப ஆண்டவருக்கு வியாதியின் மேல அதிகாரம் இருந்தது, இயற்கையின் மேல அதிகாரம் இருந்தது, விலங்குகளுக்கு மேல ஆண்டவர் அதிகாரம் வைத்திருந்தார். தானியேல கொண்டு வந்து சிங்க கெபில தானியேல் இருக்கிறாரு. ஒரு 7-8 சிங்கங்கள் அதுக்குள்ள இருக்கு. ஆனா தானியேல ஒண்ணுமே செய்யல. சிங்கங்கள், தேவன் சிங்கங்களின் வாய்களை கட்டி போட்டார். அல்லேலூயா. அப்ப சிங்கத்தை அடக்குற ஆளுமை ஆண்டவர் இடத்துல இருக்கு. சிங்கத்துக்கு அவர் கட்டளை கொடுத்தார், நீ கடிக்காத, அமைதியாருன்னா அந்த சிங்கம் கடிக்கணும். ஒரு முறை யோனா தீர்க்கதரிசி ஆண்டவர் ஒரு ஊருக்கு அனுப்புறாரு, நீ போ, அந்த ஊர்ல போய் பிரசங்கம் பண்ணு. எப்படி பிரசங்கம் பண்ணுன்னு தெரியுமா? அந்த ஊர்ல போய் அந்த ஊர்ல நீ விரோதமா பிரசங்கம் பண்ணு, ஜனங்களுக்கு விரோதமா பேசு. எப்படி இருக்கும் பாருங்க. ஒரு தீர்க்கதரிசிய ஆண்டவர் அனுப்புறாரு, நீ போய் அந்த ஊர்ல ஜனத்துக்கு விரோதமாய் பிரசங்கம் பண்ணு. அப்ப அந்த தீர்க்கதரிசி சொல்றாரு, நான் எப்படி போய் அவங்களுக்கு விரோதமா பேசுவேன்? இல்ல, அந்த ஊர்ல எல்லாரும் பாவமா செய்யறாங்க, பாவம் செய்யறதுனால அது என் சமூகத்துல எட்டிருச்சு, நான் அந்த தேசத்தை அழிக்க போறேன், நீ போய் பிரசங்கம் பண்ணணும் போது இவர் பிரசங்கம் பண்ண போக மாட்டேன்னு சொல்லி போற வழியில வேற ஊருக்கு போயிட்டார். உடனே ஆண்டவர் என்ன பண்ணார் தெரியுமா? ஒரு பெரிய மீனை கட்டளையிட்டார். அந்த கடல்ல அவர் பிரயாணம் பண்ணும்போது கடல் ரொம்ப ஆடுது, கொந்தளிக்குது, அந்த கப்பல் ஆடுது. எல்லாரும் கேட்டாங்க, இதுக்குள்ள யாரு இருக்கா அப்படின்னு. ஒரு மனுஷன் ஆண்டவருக்கு கீழ்ப்படியாம இருக்கான். அந்த மனுஷனை கண்டுபிடிச்சாங்க. உடனே அவன் சொன்ன, என்னைய கட்டி தண்ணிக்குள்ள போட்டுருங்க, சமுத்திரம் அமைதி ஆயிரும். உடனே அவனை தூக்கி தண்ணிக்குள்ள போட்டாங்க, சமுத்திரம் அமைதியாயிடுச்சு, கப்பல் ஒழுங்கா போச்சு. ஆனா இவனை காப்பாத்த ஆண்டவர் என்ன பண்ணாரோ, ஒரு பெரிய மீனை உள்ள வச்சார். ஒரு பெரிய திமிங்கலம் அவனை அப்படியே முழுகிடுச்சு. 3 நாள் அந்த மீனோட வயிற்றுக்குள்ளேயே அந்த மனுஷன் இருந்தான். அந்த 3 நாளா அங்கே உட்கார்ந்து செபிக்கிறான், ஆண்டவரே நான் தப்பு பண்ணிட்டேன், நான் கீழ்ப்படியாம போயிட்டேன், என்னை விடுதலை பண்ணு. உடனே ஆண்டவர் கட்டளை கொடுக்கிறார். அந்த மீன் திரும்ப வாயை திறந்துச்சு, கட்டி போட்டுருச்சு. அவன் திரும்ப எந்திரிச்சு ஆண்டவர் சொன்ன வேலையை போய் செய்தார். அல்லேலூயா. அப்ப மீனுக்கு கட்டளை கொடுக்கிறார், சிங்கத்துக்கு கட்டளை கொடுக்கிறார், கடலுக்கு கட்டளை கொடுக்கிறார், வியாதிக்கு கட்டளை கொடுக்கிறார், திமிர்வாதக்காரன் சுகமில்லாம கை கால் அசைக்க முடியாம இருக்க அவனுக்கு அவர் கட்டளை கொடுக்கிறார், குஷ்டரோகி வார்த்தான் அவனுக்கு ஆண்டவர் சுகப்படுத்துறார். இப்படி எல்லா அதிகாரமும் ஆண்டவர்கிட்ட இருந்துச்சு. அவர் அரசராக இந்த உலகத்துல பிறந்தார். அல்லேலூயா. அந்த அரசன் மனிதனாக, கடவுள் மனிதனாக. நல்ல கவனிச்சுக்கோங்க, 2, அவர் கடவுளின் மகன், 2வது அவர் அரசர் ஆனா மகனாக பிறந்தார். அல்லேலூயா. ஒரு ஏழை தாய்க்கும் ஒரு ஏழை தகப்பனுக்கும் அவர் இந்த ஊர்ல பிறந்தார். ஆனா நல்ல கவனிச்சுக்கோங்க, யோசேப்பு அவருடைய அப்பா அல்ல. அவர் இயேசுவோட அப்பா யாருன்னா பிதாவானவர், கடவுள் தான் அவருடைய அப்பா. உலகத்துல சொல்லப்பட்ட யோசேப்பு அவருக்கு ஒரு பாதுகாப்பை கொடுக்கறதுக்காக மரியாளோடு இருந்தவர். அல்லேலூயா. அப்ப நம்ம யாரும் இயேசுவா அவமானமா நம்ம சொல்லவே கூடாது. இயேசுவானவருடைய பிறப்பை பத்தியும் நம்ம தப்பா சொல்லவே கூடாது. ஏன்னா இயேசு சாமியுடைய வித்து பரிசுத்தம் உள்ளது.
பரிசுத்தம் உள்ளது. மரியாள்கிட்ட வந்து தேவ தூதன் சொல்லும் போது உன்னிடத்தில் பிறக்கும் குழந்தை பரிசுத்தம் உள்ளது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அல்லேலூயா. ஆக ஆண்டவர் ஒரு அரசனா இருக்கக்கூடியவர் ஒரு மனிதனாக, கடவுளா இருக்கக்கூடியவர் ஒரு மனிதனாக இந்த உலகத்துல வந்து பிறந்தார். ஏன் அப்படின்னா உங்களுக்காகவும் எனக்காகவும் மீட்பு தரும்படி இந்த உலகத்துல வந்து பிறந்தார். சரியா? அல்லேலூயா. இரண்டாவது இந்த உலகம் இயேசுவை ஏற்றுக்கொள்ளல. இந்த உலகத்துல இயேசு வந்து பிறந்தார், இந்த உலகம் இயேசுவை ஏற்றுக்கொள்ளல. ஏன் இயேசுவை ஏற்றுக்கொள்ளலன்னு உங்களுக்கு தெரியுமா? இன்னைக்கு நான் அதை சொல்றேன், கேளுங்க, நல்ல கவனிங்க, என்னைய பாருங்க. ஏன் இயேசுவை ஏற்றுக்கொள்ளல அப்படின்னு சொன்னா வசனம் இருக்கு, அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், அவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. உலகத்திலேயே முதலான ஒரு பெரிய மதம் எந்த மதம் அப்படின்னு சொன்னா யூத மதம், யூத ஜனம். அந்த யூத குலத்துலதான் இயேசுவானவர் வந்தார். ஆனா யூதர்கள் ஏற்றுக்கொள்ளல. நல்ல கவனிங்க, இன்னைக்கு இந்த உலகத்திலேயே நீங்க பாத்தீங்கன்னா யூத மதம் கொஞ்சம் தான் இருக்கு, யூத ஜனங்கள். ஆனா அவங்க இயேசுவை ஏற்றுக்கொள்ளல. ஏன் ஏற்றுக்கொள்ளல? நீங்க மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 18வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசித்தால் வாசிங்க. மனுஷகுமாரன் கெட்டு போனதை ரட்சிக்க வந்தார். மனுஷகுமாரன் இயேசு எதுக்கு வந்தாருன்னா கெட்டு போனதை ரட்சிக்க வந்தார். அல்லேலூயா. அப்ப இந்த உலகத்துல ஒரு கூட்ட மக்கள் இருந்தாங்க, அவங்கள புறந்தள்ளுனாங்க. இந்த உலகம் பெருவாரியான மக்களை புறம்பே தள்ளி கொண்டே இருந்தாங்க. ஆண்டவர் இங்க இந்த வார்த்தையை நல்லா கவனிங்க, கெட்டு போனதை ரட்சிக்க வந்தார். ஒரு மனுஷனுக்கு 100 ஆடு இருக்கு. 100 ஆடுல ஒரு ஆடு காணா போயிடுச்சு. கவனிக்கிறீங்களா? 100 ஆடுல ஒரு ஆடு காணா போயிடுச்சு. அப்ப என்ன செய்வோம்? 99 ஆடையும் வச்சுட்டு ஒரு ஆடு காணாம போன ஆடை தேடும்படி போவான். அல்லேலூயா. அது மாதிரிதான் இந்த இயேசுவானவர் காணாம போனவங்களை கண்டு கொள்ளும்படி இந்த உலகத்துக்கு வந்தார். அல்லேலூயா. இழந்து போனவர்களை தேடும்படி வந்தார். என்னன்னு சொன்னா, ஒரு மனுஷன் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், அவன் ஏதோ ஒரு சூழ்நிலையில ஒரு தப்பு பண்ணிடுறான். ஒரு சூழ்நிலையில அவன் தப்பு பண்ணிட்டான்னு சொன்னா இந்த உலகம் என்ன பண்ணிரும்? அந்த மனுஷன் குற்றவாளி, அவன் தப்பு செய்றவன் அப்படின்னே சொல்லி அவனை புறம்பே தள்ளி விட்டுருச்சு. அவங்கதான் சிறியவர்கள்னு வேதம் சொல்லுது. அவர்கள் தான் சிறியவர்கள், அவர்கள் புறக்கணிக்கப்பட்டவர்கள். அப்படியே இந்த உலகம் தள்ளுச்சு. அப்படி தள்ளும் போது அவர்களை தான் ஒரு ஒரு குறிப்பிட்ட மக்கள், யாரு? வரி வசூலிப்பாங்க, சமாரியர்கள்னு ஒரு கூட்டம் இருக்கு. அதுக்கப்புறம் புறஜாதிகள், இவங்களெல்லாம் தள்ளி வச்சிடும் அந்த சமுதாயம். கவனிங்க, காணாமல் போன ஆடு யார் தெரியுமா? காணாமல் போன ஆடுதான் நம்மளை தேடிதான் இயேசு வந்தா. அல்லேலூயா. காணாம போன ஆடு நம்ம தான், நம்மளை தேடிதான் இயேசு வந்தார். அப்ப ஒரு கூட்ட ஜனங்கள் அவங்க சமூகத்துல இருந்து கொண்டு நிறைய மக்களை புறம் தள்ளிக்கிட்டே இருந்தாங்க. அப்படி புறம் தள்ளின மக்களை சேர்த்து கொண்டார் இயேசு. இயேசு வந்து என்ன பண்ணார்னா சமத்துவத்தை பத்தி பேசினார். நீங்க பாத்தீங்கன்னா யோவான் எழுதின நற்செய்தி நூல் 8வது அதிகாரம் நீங்க வீட்டுல போய் வாசித்து பாருங்க. இயேசுவானவர் ஒலிவ மலைக்கு போறார். நைட் எல்லாம் மலையில இருக்கிறாரு. காலையில வந்து தேவாலயத்துல பிரசங்கம் பண்றார். அப்படி பிரசங்கம் பண்ணும்போது பார்த்தா ஒரு அம்மாவை கையும் களவுமா பிடிச்சிட்டு வராங்க. இதோ இந்த அம்மாவை நாங்க கையும் களவுமா பிடிச்சோம், இவ விபச்சாரத்துல இருந்தா அப்படின்னு சொல்லி. யோசித்து பாத்தீங்களா? அப்ப விபச்சாரத்துல பிடிச்சோன்னு சொன்னா அங்க அந்த மனுஷனை விட்டுட்டாங்க. அந்த பெண்ணை மட்டும் கூட்டிட்டு வந்து இயேசு கிட்ட இந்த அம்மாவை நாங்க விபச்சாரத்துல பிடிச்சோன்னும் போது இயேசுவானவரை தொடர்ந்து குற்றம் சாட்டணும். இவர் என்ன சொல்றாரு இந்த அம்மாக்கு அப்படின்னு நினைச்சு அங்க யார் கொண்டு வந்து கொடுக்குறாங்கன்னா வேதபாரகர்கள்னா யாருன்னா வேதத்தை நல்லா தெரிஞ்சவங்க. பரிசேயர்கள்னா யாருன்னா இயேசு கிறிஸ்துவனுடைய 2ஆம் வருகை உண்டுன்னு நினைக்கிறவங்க. இவங்க வந்து இயேசு கிட்ட என்ன பண்றாங்கன்னா இந்த அம்மாவை பிடிச்சிட்டு, இந்த அம்மா வந்து விபச்சாரம் பண்ணுச்சு, மோசே சொல்றாரு கல்லு எறிஞ்சு கொல்லணும்னு சொல்றாரு, நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு இயேசுகிட்ட கேக்குறாங்க. அப்ப இயேசுவானவர் என்ன பண்றாருன்னா இப்படி பார்த்துட்டு கீழே குனிந்து எழுதி கொண்டு இருக்கிறார். இவர் எழுதுறத அவங்க பாக்குறாங்க. நல்லா கவனிங்க, இந்த வேதத்துல 3 முறை ஆண்டவர் எழுதுறார். முதல்ல ஆண்டவர் எப்ப எழுதினாருன்னா நமக்கு நியாயப்பிரமாணத்தை கொடுக்கறதற்காக கல் பலகை,
கற்பலகையில அவர் எழுதினார். 2வது ஆண்டவர் எப்ப எழுதினாருன்னா, நேபுகாத் நேச்சாருக்கு அடுத்து வந்த ஒரு அரசர் பெல்சாட்சார், அவர் ஆட்சி செய்யும் போது அவர் என்ன பண்ணார்னா, தேவாலயத்துல இருக்கிற அந்த பாத்திரங்கள் எல்லாம் கொண்டு வந்து இவங்க வைப்பாட்டிமார்களோட சேர்ந்து உட்கார்ந்து ட்ரிங்க்ஸ் பண்றாங்க. அந்த பாத்திரத்தை எடுத்துட்டு வந்து, அப்ப ஆண்டவருடைய கை உறுப்பு வந்து அங்க எழுதுது, மெனே மெனே தெக்கேல் உப்பாசின், நீ தராசிலே வைத்து நிறுக்கப்பட்ட போது குறை காணப்பட்டாய் அப்படின்னு ஆண்டவர் எழுதுறாரு. 3வது ஒரு முறை எழுதுறது எப்பன்னு சொன்னா, இந்த கடைசியா இந்த அம்மாவை பிடிச்சிட்டு வந்து நிறுத்தும் போது தரையில கீழே குனிஞ்சு எழுதுறாரு. இல்ல கவனிங்க, நம்ம வந்து ஆண்டவருடைய ஆலயம். ஆமென். இந்த ஆலயத்துல நம்ம என்ன செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னா, நம்ம பாவம் செய்யக்கூடாது. அல்லேலூயா. பாவம் சொன்னா நம்ம நினைச்சிருவோம், பாவம்னா ஒரு இன்னொரு பெண்ணோட இன்னொரு ஆணோட இருக்கிறது தான் பாவம். அதுவும் பாவம். மற்றும் பொய் சொல்றது, திருடுறது, கெட்ட வார்த்தை பேசுறது, அடுத்தவங்களை பத்தி தவறா பேசுறது, இச்சையோட பாக்குறது, இதெல்லாமே பொறாமை, இதெல்லாமே பாவம். இதெல்லாமே இந்த ஆலயத்துக்குள்ள இருக்கக்கூடாது. ஆமென். ஆலயம்ன்றது நாம தான் ஆலயம். அல்லேலூயா. அப்ப அதை எல்லாத்தையுமே இருக்கக்கூடாது. அப்ப ஆண்டவர் என்ன பண்ணாரு, இந்த அம்மாவை பிடிச்சிட்டு வந்துட்டாங்கன்ன உடனே இயேசு சுவாமி கீழே குனிஞ்சு எழுதுறாரு. எழுதும் போது என்ன எழுதுறாருன்னா, உங்களில் யார் பாவம் செய்யவில்லையோ நீங்க முதலாவது கல்லெறிங்க. அல்லேலூயா. நம்ம எத்தனை தடவை மத்தவங்களை பத்தி பேசிடுறோம்ல, ஆனா நம்ம யோசிக்கிறோமா? இல்ல. அப்ப நம்மள யார் பாவம் செய்யலையோ அவர்கள் முதலாவது கல்லெறிங்க அப்படின்னு சொன்னபோது, அங்க வந்தவங்க எல்லாரும் கல்ல போட்டுட்டு போயிட்டாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. எல்லா மனிதர்களும் கல்ல கீழே போட்டுட்டு போயிட்டாங்க. அப்ப ஆண்டவர் முழிச்சு பாக்குறாரு, அந்த பெண் மாத்திரம் அங்க நின்னுட்டு இருந்தா. அப்ப இயேசுவானவர் கேட்டாரு, உன்னை யாரும் நியாயம் தீர்க்கலையா? இல்ல. அப்ப ஆண்டவர் சொன்னாரு, இயேசு சொன்னாரு, நானும் உன்னை நியாயம் தீர்க்க மாட்டேன், இனி பாவம் செய்யாதே, நீ போன்னு சொன்னார். அல்லேலூயா. அப்ப எல்லாரும் அந்த பெண்ணை அடிச்சு கொலை செய்யணும்னு சொல்லி கூட்டிட்டு வந்தாங்க. ஆனா இயேசுவோ அந்த பெண்ணுக்கு வாழ்வு கொடுக்கும்படி அவளுடைய பாவத்தை மன்னித்து அவளுக்கு நியாய தீர்ப்பு கொடுக்காம, இனி நீ பாவம் செய்யாதே என்று சொல்லி அனுப்பினார். அல்லேலூயா. அப்ப பாவத்துல இருக்கிற மக்களுக்கு மன்னிப்பு கொடுக்கத்தான் இயேசுவானவர் இந்த உலகத்துக்கு வந்தார். பாவத்துல இருக்கிறவங்களுடைய பாவங்களை மன்னிக்கத்தான் இயேசுவானவர் இந்த உலகத்துக்கு வந்தார். அப்ப கிறிஸ்து பிறப்புன என்ன ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்னன்னா, நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. அல்லேலூயா. வாசிக்கலாம். மத்தேயுவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 21வது வசனம். அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை இரட்சிப்பார் என்றான். அல்லேலூயா. அப்ப இயேசு என்று பெயரிடுவாயாக அப்படின்னா என்னன்னா, இயேசு ஜனங்களுடைய பாவங்களை மன்னித்து ரட்சிப்பார். ஆமென். அப்ப அந்த பெண்ணை ஆண்டவர் மன்னித்துட்டு சொன்னார், நீ போ, இனி நீ பாவம் செய்யாத. அப்ப நம்ம ஒரு பாவத்துல இருப்போம்னா நம்மள பாவத்துல இருந்து விடுவிக்கிறவர் ஆண்டவர். அல்லேலூயா. என்னால சொல்ல முடியும் உறுதியா, சில நாடுகள்ல எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, அநேக நாடுகள்ல அவங்களுடைய வாழ்வாதாரமே என்னன்னு சொன்னா விபச்சாரம் தான். அவங்களுடைய பிழைப்பு விபச்சாரம். ஆப்பிரிக்காவுல நிறைய நாடுகள்ல அந்த மாதிரியான சூழ்நிலைகள் இருக்கு. ஆனா அவங்களுக்கு எல்லாம் அந்த கிறிஸ்துவின் ஒளி வர வேண்டும். ஆமென். ஏன்னா அப்படி விபச்சாரம் அவங்க பண்றதுனால அவங்களுக்கு என்ன வந்துருதுன்னா, எய்ட்ஸ் போன்ற நோய்கள் வருது. அந்த எய்ட்ஸ் நோய்கள் வந்துச்சுன்னா அது குழந்தைகளுக்கு வருது, குழந்தைகளுக்கு வருது, ஒரு சமூகத்தையே பாதிப்புக்குள்ள வந்துருது. ஆப்பிரிக்கா தேசத்துல உகாண்டா, காங்கோ இது போன்ற நாடுகள் எல்லாம் விபச்சாரத்துல இருக்கிறாங்க. அவங்களுடைய மெயின் தொழில் அதுதான். அப்ப அவங்களுக்கெல்லாம் வெளிச்சம் வரணும். அல்லேலூயா. ஏன்னா அந்த நாடுகள் அங்க இருக்கிற மக்கள் நோய்களினால் சிதைந்து கொண்டு இருக்கிறாங்க, அழிந்து கொண்டு இருக்கிறாங்க, அந்த பாவத்தினால் அழிந்து கொண்டு இருக்காங்க. அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த கிறிஸ்துவின் வெளிச்சம் போக வேண்டும், இந்த வார்த்தை போக வேண்டும். ஆண்டவர் பாவத்தை மன்னிக்கிறவர், நோய்களை குணமாக்குறவர். ஆனால் அதே சமயத்துல நீதி நெறியோடு நம்மளை வாழ கற்றுக் கொடுக்கிறவர். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை. 2வது பாத்தீங்கன்னா, அந்த உலகத்துல அந்த நாட்கள்ல இயேசு வாழ்ந்த காலத்துல நிறைய பேர் வந்து வரி வசூலிப்பாங்க. வரி வசூலிக்கும் போது அதிகமா வரிய வாங்குவாங்க. அப்படி அதிகமா வரி வாங்கின ஒரு மனுஷன், அவன் வந்து ஒரு நாள் ஆண்டவரை பார்க்கணும்னு நிக்கிறான்.
அப்ப இயேசுவை பார்க்கணும்னு நிக்கும் போது அங்க உள்ளவங்க எல்லாரும் சொல்றாங்க, இவன் பயங்கரமான பாவியாச்சே, இவன் அறிவா சொல்லிக்கிறவன் ஆச்சே. ஆனா இவன் கூட இயேசுவானவர் போறாரு. இயேசுவானவர் அந்த இடத்துல வந்த உடனே பாக்குறாரு, சகையுவே நீ இறங்கி வா. அல்லேலூயா. அவன் ஒரு பாவின்னு உலகமே சொல்லுது. ஆனா இயேசுவானவர் வந்து அவன் மரத்து மேல நிக்கிறான். ஏன்னா குள்ளமா இருக்கான். இயேசுவை பார்க்கணும். மரத்து மேல உட்கார்ந்து இருக்கும்போது இயேசு அங்க வந்து மரத்து மேல பார்த்து பேர் சொல்லி கூப்பிடுறார். நீங்க நினைச்சு கூட கூடாது, நம்ம பேரெல்லாம் ஆண்டவருக்கு தெரியும். ஆமென். இந்த வேதத்துல இருக்கு, நான் உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். இங்க வந்திருக்கோம்ல, நம்ம எல்லாம் ஆண்டவருடைய பிள்ளைங்க. அல்லேலூயா. அப்ப அந்த சகைவு மரத்து மேல நிக்கும் போது, சகைவே இறங்கி வா, நான் இன்னைக்கு உன் வீட்டுல தங்கணும் போது அங்க இருக்க ஜனங்கள்லாம் சொல்றாங்க, இவன் எவ்வளவு பெரிய பாவி, இவன் வீட்டுக்கு இவரு போறாரே அப்படின்னு சொல்லி. ஆனா ஆண்டவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? பாவிகளை நேசிக்க கிறிஸ்து இயேசு உலகத்துக்கு வந்தார். அல்லேலூயா. பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்துக்கு வந்தான். உடனே அவன் இறங்கி வந்தான். இறங்கி வந்த உடனே அவங்க வீட்டுக்கு போறதுக்குள்ள அவன் மனம் திரும்பிட்டான். அவனுடைய பாவங்கள் எல்லாம் அவனுக்கு தெரிஞ்சுச்சு. எல்லாத்தையும் யார்கிட்டெல்லாம் அநியாயமா வட்டி வாங்கினானோ அத்தனை வட்டி காசையும் அவன் ரோட்ல போகும்போதே சொல்றான், ஆண்டவரே நான் அநியாயமா யார்கிட்டெல்லாம் வாங்கினேனோ அதெல்லாம் நான் திருப்பி கொடுத்துறேன், நாளத்தனையா திருப்பி கொடுத்துறேன்னு சொல்றான். அப்பதான் ஆண்டவர் சொன்னாரு, இவனும் ஆபிரகாமின் குமாரனாய் இருக்கிறானே, இன்றைக்கு இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது. அல்லேலூயா. அப்ப ஒரு கூட்டமான ஜனங்கள் யாரெல்லாம் தவறா இருக்கிறாங்களோ, யாரெல்லாம் அவங்களெல்லாம் இந்த மக்கள் புறக்கணித்தார்கள். ஆனா புறக்கணித்தவர்களை எல்லாம் இயேசுவானவர் ஏற்றுக்கொண்டார், சமத்துவமாக வைத்துக் கொண்டார். இதனால அவருக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு கூட்ட மக்களுக்கு இயேசுவை பிடிக்கவில்லை. அவர் அவர்களுக்கு சொந்தமானதிலே வந்தால் அவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதனாலதான் இயேசுவானவரை என்ன பண்ணுனாங்க, அவங்க இயேசுவை தண்டிக்கணும். யாராவது ஒருத்தர் இயேசுவை பத்தி பேசிட்டா அந்த சமூகத்துல இருக்கவங்க உடனே என்ன பண்ணுவாங்க தெரியுமா, அவங்கள தேவாலயத்துல இருந்து தள்ளி வச்சிருவாங்க, அல்லது யூத குலத்துல இருந்து அவங்கள தள்ளி வச்சிருவாங்க. நீ எப்படி இயேசுவை பத்தி பேசலாம்? அப்படி ஒரு பயங்கரமான ஸ்ட்ரிக்ட் அந்த நாட்கள் இருந்துச்சு. ஆனா இயேசுவானவர் ஒண்ணுதான் செய்ய வந்தார். என்னன்னு சொன்னா, வெளிச்சம் கொடுக்க வந்தார். அல்லேலூயா. மூன்றாவது ஒரு காரியம், முதல்ல அவர் கடவுளின் மகன், அவர் அரசன். அல்லேலூயா. இரண்டாவது அவர் கெட்டு போனதை ரட்சிக்க வந்தார். மூன்றாவது அவர் தம்மையே வெறுமையாக்கி மனுஷ சாயலானார். வாசிக்கலாம் பிலிப்பியர் 2வது அதிகாரம் 6வது வசனம். அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். ஆண்டவரோட இருந்தார். அவர் பிதாவும் இவரும் ஒன்னா இருக்கிறாங்க. பிதாவும் குமாரனும் ஒன்னா இருக்கிறாங்க. விளங்குது தானே? இப்ப உங்க வீட்டுக்கு ஒரு கல்யாண கார்டு வருது. அப்ப அப்பாவுக்கு போக முடியல. அப்பாவுக்கு வந்து ஒரு வேலையா இருக்கு, இன்னைக்கு என்னால போக முடியலன்னும் போது அந்த கல்யாண வீட்டுக்கு நீங்க யார் அனுப்புவீங்க? உங்க பையனை அனுப்புவீங்க. எப்ப நீ போய் அந்த கல்யாண வீட்டுல அட்டன் பண்ணிட்டு அப்பாவால வர முடியலன்னு சொல்லிட்டு அப்படிதானே சொல்லுவோம். அப்ப அப்பா போற இடத்த அம்மா மகன் போய் நிறைவு செய்யறார் இல்லையா? அப்ப அப்பாவுக்கு கொடுக்குற அதே கணத்தை அந்த கல்யாண வீட்டுல கொடுப்பாங்க. ஆமே, அப்படித்தானே? ஆனா இங்க அப்படியே உள்டா, அப்பா மகனை அனுப்புறாரு, மகனை இந்த உலகம் ஏற்றுக்கொள்ளவில்லை, மகன் தம்மை தாழ்த்தி வெறுமையாக்கி வர்றாரு, ஆனா இந்த மகனை இந்த உலகம் ஏற்றுக்கொள்ள. அவர் அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார், மனிதனை போல வந்தார். ஏன் மனுஷனை போல அவர் வரணும்? ஏன்னா அவங்க அப்பா என்ன சொன்னாரோ அத மகன் செய்தார். இன்னைக்கு நம்ம பிள்ளைங்க நம்ம அதை கத்துக்கொள்ளணும். நம்ம இன்னைக்கு கிறிஸ்துமஸ் அப்படின்னா, நம்ம இன்னைக்கு நிறைய வாலிப பிள்ளைங்க இருக்கிறீங்க, பெரியவங்க இருக்கிறீங்க, ஏன் நீங்க திருமணமானவங்க இருக்கீங்க. நான் உங்கள்கிட்ட ஒண்ணு சொல்லுவேன், என்ன தெரியுமா? நம்மளும் இயேசுவை பார்த்து அந்த கீழ்ப்படிதலை கற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் இன்னைக்கு நமக்கு கிறிஸ்துமஸ். ஆமே. நீங்க ஒருவேளை பெண்கள் வந்திருப்பீங்கன்னா, நிஜமா நீங்க வந்து உங்க கணவருக்கு கீழ்ப்படியணும். அல்லேலூயா. எத்தனை பேர் இன்னைக்கு கணவருக்கு கீழ்ப்படிகிறோமா வீட்டுல? ஏய் சும்மா இரு, எல்லாம் எனக்கு தான் தெரியும், எனக்கு தான் தெரியும்னு எங்கெல்லாம் பெண்கள் நடத்துறாங்களோ அந்த குடும்பம் எல்லாம் ஜீரோல இருக்கு. நான் கண்ணால பாக்குறேன். பெண்கள் எனக்கு தான் எல்லாமே தெரியும், ஆண்களுக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு சொல்லி அவங்கள கைப்பாவையா வச்சிடறோம்ல. நிறைய குடும்பத்தை பாக்குறேன். நீங்க வேணுமா தனிப்பட்ட ரீதியில என்கிட்ட வாங்க, கவுன்சிலிங் வாங்க, நான் வீடுகளுக்கே உங்களை கூட்டிட்டு போறேன். ஆண்
என்ன சொல்றாரோ அதை பெண் கேட்கணும். அதுதான் மனைவி. ஆண்டவர் வந்து மனைவியை தான் உண்டு பண்ணார். எங்க இருந்து பண்ணினாரு? முதல்ல ஆண்டவர் யார படைச்சாரு? ஆதாம படைச்சார். ஆதாமுடைய விலா எலும்புல இருந்துதான் ஆண்டவர் யாரை படைச்சார்னா மனைவியை படைச்சார். அதனால ஆணுக்கு கீழே பெண். அடுத்து அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் பெண்கள் செவிசாய்க்கணும். குடும்பத்துல பிள்ளைங்க, அது ஆண்களா இருந்தாலும் சரி பெண்களா இருந்தாலும் சரி, உங்கள் பெற்றோருக்கு நீங்கள் கீழ்ப்படியணும். இயேசுவானவர் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்தார். அவங்க அப்பா சொன்னதை மட்டும்தான் இயேசுவானவர் செஞ்சார். நிறைய பேர் இன்னைக்கு கேக்குறாங்க, என்ன கேக்குறாங்க தெரியுமா? இயேசுவுக்கு வல்லமை இல்ல, இயேசுவுக்கு அதிகாரம் இல்ல, அதனால அவர் சிலுவையிலே இருந்துட்டாரு. இயேசுக்கு அதிகாரம் இல்லாம சிலுவையில இல்ல. நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இயேசுக்கு வந்து இயற்கையவே கட்டுப்படுகிறார், வியாதிகள் ஓடுது, மிருகங்களை அடக்குறாரு, எல்லாமே பார்க்கிறோம். இயேசுவுக்கு அதிகாரம் இருக்கு. அவர் சிலுவையில இருந்து கீழே இறங்குறதுக்கு அதிகாரம் இருக்கு. ஆனா இயேசுவானவர் அவருடைய ஜீவனை இந்த உலகத்துக்கு கொடுக்கும்படிதான் பிதாவானவர் அனுப்பினார். அல்லேலூயா. ஆக பிதாவினுடைய சித்தத்தை செய்யதான் இயேசுவானவர் இந்த உலகத்துக்கு வந்தார். ஆமென். பாருங்க, ஒரு முறை இயேசுவை பிடிக்க வராங்க. அப்ப உடனே பேதுரு என்ன பண்றாரு? பிடிக்க வந்தவனுடைய காதை அப்படியே வெட்டிட்டார். ஏன்னா அவர் மீனவன், பெரிய கத்தி கையில இருக்கும். காதை பிடிச்சு வெட்டின உடனே இயேசு சொல்றாரு, ஏன்டா காதை வெட்டின? யோசித்து பாருங்க. இயேசுவை தான் பிடிக்க வராங்க. இயேசுவை பிடிச்சு கொண்டு போய் சிலுவையில அடிக்கணும், அதுக்காக வர்றாங்க. அப்ப இயேசுனுடைய சீஷர் கூட இருந்தவன் எதிர்த்தாப்புல வந்த ஆளை காதை வெட்டின உடனே, ஏன்பா காதை வெட்டின அப்படின்னு சொல்லிட்டு அந்த காதை எடுத்து மல்குஸ் காதுல வச்சு தொட்டு வைக்கிறாரு. காது ஒட்டிக்கிடுச்சு. அல்லேலூயா. மரண நேரத்துல கூட இயேசுவானவர் அற்புதத்தை செய்தார். அதிகாரம் இருந்தது அவருக்கு. அல்லேலூயா. அதிசயங்களை செய்கிறவர் நம்முடைய ஆண்டவர். அடுத்து பாருங்க, அதே பேதுரு ஒருக்கா சொல்றாரு, உம்மை நாங்க சாக விட மாட்டோம். இயேசுவை கொண்டு போய் சிலுவையில அறைய போறாங்கன்றது இயேசுக்கே தெரியும். அப்ப இயேசு சொல்றாரு, என்னைய கொண்டு போய் சிலுவையில அடைக்க போறாங்கன்னு. உடனே கூட இருந்தவன் சொல்றான், இல்ல இல்ல, உமக்கு அப்படி ஆகக்கூடாது, உண்மை நான் அப்படி எல்லாம் விட மாட்டேன். அப்ப இயேசு சொல்றாரு அவனை பார்த்து, அப்பாலே போ சாத்தானே. யாராவது அப்படி சொல்லுவோமா? நம்மள ஒருத்தன் கொல்ல வாரான்னா நம்மளை காப்பாத்துக்கணும் தான் நம்ம நினைப்போம். ஆனா நம்ம கூட இருக்கிறவன், நான் உன்னை விட மாட்டேன், நீ சாக கூடாது, நான் உன்னை காப்பாத்துவேன் அப்படின்னு சொல்லும் போது இயேசு சொல்றாரு, அப்பாலே போ சாத்தானே, எங்க அப்பாவுடைய சித்தத்தை செய்யத்தான்டா நான் இந்த பூமியில வந்தேன். ஏன்னா என் ஜீவன் போனாதான் இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை ஜீவனும் வாழும். நம்ம நிறைய நேரங்கள்ல நம்ம என்ன நினைப்போம்? பலி செலுத்தணும். நான் வந்து ஒரு காளையை வெட்டுறேன், நான் ஒரு ஆட்டை வெட்டி பலி செலுத்துறேன், நான் பாவ நிவர்த்தி செய்யறேன். ஆனா நம்முடைய எல்லா பாவங்களுக்காக ஒரே பாவ நிவர்த்தியா ஒரு கிருபாதார பலியா அவரே வந்து இந்த உலகத்துல பிறந்தார். அவரையே அவங்க அப்பா கொடுத்துட்டார், நமக்காக கிருபாதார பலியா கொடுத்தார். அதற்கு தான் அவர் வந்து, அவர் வல்லமை இல்லாமல் இறங்கல, அவர் வந்து அதிகாரம் இல்லாம அவர் அப்படியே சிலுவையில இருந்து சாகல. இன்னைக்கு நிறைய பேர் யோசிக்கிறாங்க, அவர் சிலுவையில இருந்து இறங்கி வர அவருக்கு வல்லமை இல்ல அதனால அப்படின்னு. அல்லேலூயா. அவருக்கு வல்லமை இருந்தது. அவர் பிதாவினுடைய சித்தத்தின்படி செய்யும்படி இந்த உலகத்திற்கு வந்தார். அவர் சொன்னாரு, இந்த ஜீவனை கொடுக்கவும் இதை எடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு. ஆமென். அல்லேலூயா. இயேசு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். அவர் கொடுத்தார், அவர் அந்த ஜீவனை எடுத்துக்கொண்டார். ஏன்னா அவர் நீதி உள்ளவர். நீதியமும் உண்மையமும் ஒரு நாளும் மறைக்கவே முடியாது. ஆமென். அல்லேலூயா. பொய் தான் அழியும், ஆனா நீதி உண்மை நிலைத்து நிற்கும். அதனாலதான் இயேசுவானவர் சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை அன்றி ஒருவனும் பிதாவின் இடத்தில் வரான் அப்படின்னு சொன்னார். அப்ப இயேசு ஏன் வந்தார்? கிறிஸ்துமஸ்னா என்ன? கிறிஸ்துமஸ்னா இயேசுவை நம்ம ஏற்றுக்கொள்ளணும். இயேசுவை ஏற்றுக்கொண்டா நம்ம பாவங்கள் மன்னிக்கப்படும். நம்ம பாவங்கள் மன்னிக்கப்பட்டா நம்ம பிதாவோடு கனெக்ட் ஆயிடுவோம். நம்ம பிதாவோடு கனெக்ட் ஆயிட்டோம்னா பரலோகத்துக்கு சொந்தக்காரங்களா மாறி இருக்கும். அல்லேலூயா. அது வரைக்கும் இந்த உலகத்துல நம்ம வாழும்போது நம்மளுடைய எல்லா தேவைகளையும் தேவன் நமக்கு சந்திப்பார். ஆமென். அல்லேலூயா. நமக்கு எது நமக்கு தேவையோ அதை நமக்கு சந்திப்பார். கர்த்தர் மேல நம்ம நம்பிக்கையா இருக்கணும். அதுதான். அப்ப கிறிஸ்துமஸ் என்றால் நம்மளுடைய பாவங்களை மன்னிக்கிறதுக்காக நமக்கு கொடுக்கப்பட்ட பரிசு கிறிஸ்து. ஆமென். அல்லேலூயா. எத்தனை பேர் புரிஞ்சுச்சு? ஆமென். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம்.